நீதிபதி கர்ணன் மீது சட்ட நடவடிக்கைகள் பாயும் என முன்னாள் நீதிபதி சந்துரு ஏற்கனவே தெரிவித்துள்ளார். தந்தி டிவியின் கேள்விக்கென பதில் நிகழ்ச்சியில் பங்கேற்ற அவர், நீதிபதியாக இருந்தாலும் நீதிமன்றத்தை அவமதித்தால் அவர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறியிருந்தார். இந்திய அரசமைப்புல அதிகாரம் அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு உயர்நீதிமன்ற நீதிபதியுடைய மனநிலையை பரிசோதனை பண்ணுங்கன்னு சொல்லி சொன்னா அவர் அதுக்கு ரியாக்ட் பண்றதுல நம்ம தப்பு பார்க்க முடியுமா? அவர் ரியாக்ட் பண்ண ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் அவர் கொடுத்த ஒரு வாய்ப்பை அவர் தவற விடுகிறார். ஒருவேளை கல்கத்தா மருத்துவர் குழு அவரை பரிசோதனை செய்து அவருக்கு மனநிலை சரியில்லை, அவருக்கு கொஞ்சம் கவுன்சிலிங் தேவைன்னு சொன்னால் ஒருவேளை உச்சநீதிமன்றம் தன்னுடைய உத்தரவை மாற்றுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அந்த வாய்ப்பை அவர் தவற விட்டார். இனிமேல் உச்சநீதிமன்றம் அவரையும் ஒரு சாதாரண மனிதன் குற்றவாளியாக நிறுத்தப்பட்டால் எப்படி நடத்துவார்களோ அப்படி தான் இவரையும் இனிமேல் நடத்துவார்கள். இல்லை, இன்னைக்கு தேதி வரைக்கும் திரு கர்ணன் அவர்கள் ஒரு நீதியரசர் கொல்கத்தா உயர்நீதிமன்றத்தில் பணியாற்றி கொண்டிருக்கிறார். அவருக்கு அலுவல் பணிகள் அளிக்கப்படாமல் இருக்கலாம், அவர் டெய்லி அவருக்கு வழக்குகள் கொடுக்கப்படாமல் இருக்கலாம். ஆனால் நீதியரசர் கர்ணன் தான். அப்போ அவருக்கு அரசமைப்பு கொடுத்துருக்கக்கூடிய அந்த பாதுகாப்பு என்ன? அது அரசமைப்பு பாதுகாப்புன்னு சொல்கிறது ஒரு வேலையை நீக்கத்தை அவங்க பணி பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க. நாடாளுமன்றம் கண்டன தீர்மானம் மட்டுமே அவரை பதவி நீக்க முடியும்னு. அதே சமயத்தில் பணி பாதுகாப்பை தவறாக பயன்படுத்தும் போது அவர் மேலே பல குற்ற புகார்கள் இருக்கேன, இப்போ அவதூறு வழக்கும் சேர்ந்துருக்கு. அப்படி இருக்கும்போது அவர் நீதியரசருங்கிற முறையில் தன்னை பாதுகாத்துக்க முடியாது. ஏன்னா தவறு செய்யக்கூடியவர் யாராக இருந்தாலும் தண்டிக்கலாம். இன்றைக்கி இருக்கக்கூடிய உச்சநீதிமன்ற நீதிபதியாக இருந்தாலும் உயர்நீதிமன்ற நீதிபதியாக இருந்தாலும் புகார் அவர் மீது வந்திருந்தால் அதை விசாரிக்கக்கூடிய அதிகாரம் உச்சநீதிமன்றத்துக்கு இருக்குது. ஒன்று. ரெண்டாவது, நீதிபதிகளுடைய தவறு, அவர்கள் செய்யக்கூடிய தீர்ப்பில் இருந்து வரக்கூடிய தவறுகள் இருந்தால் அவர்கள் மீது சிவில் கிரிமினல் வழக்கு தான் எடுக்கக்கூடாது இருக்க ஒழிய கோர்ட் அவமதிப்பு வழக்கு போடக்கூடாது இல்லை. நீதிபதியும் கோர்ட்டை அவமதிக்க முடியுங்கிறதா இன்றைக்கி இருக்கக்கூடிய சட்டம். அப்படி அவமதிப்பு செய்தால் நீதிபதியும் தண்டிக்கலாங்கிறதா இன்றைக்கி இருக்கிற